தமிழக அரசியல் களம் 2026 குளத்தூரில் தேவக தலைவர் விஜய் அதிரடி பிரச்சாரம், பரபரப்பு தகவல்கள். ஜனநாயக டிவியின் சிறப்பு செய்தி தொகுப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல்களும் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் சென்னை குளத்தூர் தொகுதியில் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதன் விரிவான தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என முழக்கமிட்டு தேர்தல் களத்தை இறங்கியுள்ள தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் இன்று வடசென்னையின் முக்கிய பகுதியான குளத்தூரில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். நேற்று வடசென்னையின் முக்கிய பகுதியான குளத்தூரில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் தொகுதி என்பதால் விஜயின் இந்த வருகை அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்கப்படுகிறது. பெரம்பூர் மற்றும் குளத்தூர் பகுதியில் திறந்த வேனில் சென்றபடி மக்களை சந்தித்த விஜய் இந்த தேர்தல் ஒரு விசில் புரட்சி என்று தனது கட்சி சின்னத்தை முன்னிறுத்தி உரையாற்றினார். மக்கள் கூட்டத்திற்கு இடையே மிகுந்த உற்சாகத்துடன் காணப்பட்ட அவர் ஆளுங்கட்சியான திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசினார். நேற்றைய பிரச்சாரத்தின் போது ஒரு எதிர்பாராத நிகழ்வு அரங்கேறியது. குளத்தூர் பகுதியில் விஜய் பேசிக் கொண்டிருந்த போது கூட்ட நெரிசலில் சிக்கிய பெண் ஒருவரை போலீசார் மீட்கும் காட்சி அங்கிருந்தவர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி விஜயின் பிரச்சார நேரம் திடீரென மாற்றப்பட்டது. தனது பயணத்தை விஜய் பாதியிலே முடித்து கொண்டது தொண்டர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தேவக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் காவல்துறை உரிய பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்யவில்லை என தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளார். தனது உரையில் இளைஞர்களை கவரும் வகையில் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை விஜய் வெளியிட்டார். குறிப்பாக தமிழகத்தை போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றுவோம், பள்ளி கல்லூரி பகுதிகளில் போதைப்பொருள் தடுப்பு மண்டலங்கள் உருவாக்கப்படும், பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 4000 முதல் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு 2000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும், தமிழக அரசு வேலைவாய்ப்புகளில் 75% தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என உள்ளூர் வேலைவாய்ப்பு திட்டத்தை அவர் முன்மொழிந்தார். ஏற்கனவே 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்துள்ள விஜய் தான் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக உறுதிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக பெரம்பூரில் திமுகவின் தற்போதைய எம்எல்ஏ ஆர்.டி. சேகருடன் அவர் நேரடியாக மோத உள்ளார். குளத்தூரில் முதலமைச்சருக்கு எதிராக வி.எஸ். பாபு என்பவரை தேவக களமிறக்கியுள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு தேர்தலை சந்திக்கும் நடிகர் விஜய் தனது முதல் பிரச்சாரத்திலே ஆளுங்கட்சியை குறிவைத்து தாக்கியிருப்பது எதிர்வரும் தேர்தலில் மும்முனை போட்டிக்கு வழிவகுத்துள்ளது. காவல்துறையின் அனுமதி மறுப்பு, பாதுகாப்பு புகார்கள் என பல்வேறு தடைகளை தாண்டி விஜய் தனது விசில் புரட்சியை மக்களிடம் கொண்டு செல்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜனநாயக டிவியோடு இணைந்திருங்கள். ஜனநாயக டிவி சேனல் புதியவராக இருந்தால் ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.